உங்களுக்கு நீங்க ஓட்டு போட வேண்டிய சின்னம் மைக்கு அக்கா மறந்துடக்கூடாதுங்கக்கா. ஒரு மாற்றம் வரட்டுங்கக்கா. நம்ம ஒரு ஓட்டு தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு ஓட்டும் விலை மிக்கது. அதனாலதான் காசு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. உங்க ஓட்டெல்லாம் எதுக்கு நினைச்சுதான் கூட துட்டு கொடுப்பானா? அப்ப ஒரு ஓட்டுமே முக்கியமான ஓட்டு. ஒரே ஓட்டுல ஜெயிச்சா கூட இந்த ஜனநாயகம் செல்லும். அதனால கண்டிப்பா உங்க வாக்க நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக மாற்றுங்க. அங்கதான் வேட்பாளர் அம்மான்னு பாருங்க. கண்டிப்பா வாக்கு செலுத்துங்க. ஒரு மாற்றம் உருவாகட்டும். அண்ணன் இருக்காரா கீழே? சரி, அப்ப ஓட்டு நமக்கு தான். நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேட்பாளர் சீமான் அவர்களின் அன்பு தங்கை அண்ணன் சீமான் அவர்களின் சின்னமான மைக் சின்னத்திலே வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கார். உங்கள் பகுதியில வேடிக்கை பார்க்கக்கூடிய எங்கள் அன்பு உறவுகள், மாற்றத்தை உருவாக்கி எதிர்கட்சின்னு போட்டி விடுறது கட்சி இல்ல, ஒரு மாநில அங்கீகாரம் பெற்ற இந்த கட்சி மட்டும்தான் இன்னைக்கு இந்த தேர்தலில் நிக்குது. அதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக நீங்க வந்து தைரியம் இருக்கிறோம். ஒரு சினிமால படம் பார்த்தா கூட ஹீரோ அடிக்கும் போது நம்மளே அடிக்கிற மாதிரி தோணுது இல்ல? அப்படி ஒருத்தர் தனியா நீங்க ஹீரோ சோலவா நிக்கிறோம். அப்ப நீங்க அது நீங்களா நினைச்சு, நீங்களா சீமான, நீங்க தான் சீதாலட்சுமி அப்படின்னு நினைச்சு உங்க வாக்குகளை ஓட்டு பெட்டியில 2வது சின்னமா இருக்கிற மைக் சின்னத்துல போடுங்க. உங்களுக்கு வீடு தேடி வர்றாங்க பாருங்க. தமிழ்நாட்டுல இருந்து ஒவ்வொரு கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். எல்லாரும் எங்க சொந்த காசை போட்டு எங்க சொந்த சாப்பாடை சாப்பிட்டு தான் இங்க வந்து அலைகிறோம். ஏன்னா ஒருவேளை ஈரோடு கிழக்கில் ஏற்படுகிற மாற்றம் எங்க தொகுதிக்கு வந்துடாதா அப்படிங்கிற ஒரு நப்பாசை. அதுக்கு நீங்க ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டிய சின்னம் மைக் சின்னம். தமிழ்நாடு முழுக்க மாற்றத்தை விரும்புகிற உங்களுடைய தம்பிகள், தங்கைகள், அண்ணன்கள், எங்க அக்கா பாருங்க, அங்க பாருங்க, எங்க இருந்து அம்மாயில பார்த்து கொடுத்துட்டு வராங்க. எல்லோரும் ஒரு வாய்ப்புக்காகத்தான் இந்த இடத்துல வந்து நிக்கிறோம். ஏன்னா மாற்றம் என்பது எதுல இருந்தாலும் தொடங்கிறோம். ஒரு புள்ளியில இருந்து தொடங்கக்கூடிய மாற்றம். அந்த புள்ளி தான் ஓட்டு பெட்டியில 2வது சின்னமா இருக்கக்கூடிய மைக். ஆனா மறந்துடாதீங்கன்னா மைக் சின்னம்னு. ஆமா, மைக் சின்னம் ஓட்டு பெட்டியில் 2வது சின்னமாக இருக்கிற. அதுதான் ரொம்ப முக்கியம். ஜனநாயகத்துல வாக்கு செலுத்துவதன் மூலமாகத்தான் நம்மளுடைய கேள்விகளையும் பதில்களையும் எழுப்பி வாங்க முடியும். அப்படி ஒரு வாய்ப்பை இந்த ஜனநாயகம் உங்களுக்கு 3வது முறையாக உங்க தொகுதியில வர 5ஆம் தேதி கொடுத்திருக்கிறது. கேள்விகளை உறக்க எழுப்பதற்கு தான் மைக். அவ்வளவுதான் முடிஞ்சா மைக் இன்னைக்கு நாள் நிறைவடைஞ்சு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு மன மகிழ்ச்சியா இருக்குது. மைக் சின்னம் உங்கள் கேள்விகளை உறக்க சட்டமன்றம் வரைக்கும் ஒலிக்கிறதுக்காக மைக் சின்னத்தை பயன்படுத்தி இன்னைக்கு கோயில் திருவிழா பாருங்க. அதுல சாமி பாட்டு கூட வெளியில நம்ம வீட்டுக்கு கேட்கணும்னா அந்த ஒலிபெருக்கி வச்சுதான் போட வேண்டியிருக்கு. அப்படி எல்லாமே சத்தமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? அது